ஹாய், இட்ஸ் லேடி பேர்ட் டைம். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பருப்பை கடைஞ்சிட்டு அப்படியே வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், கொஞ்சம் மீல் மேக்கர் ஃப்ரை இதை தாங்க பண்ணியிருந்தேன். அம்மா வந்து எப்பயுமே வந்து எங்கள் அம்மா வந்து பருப்பை வந்து இந்த மாதிரி கடைஞ்சி அங்கே சாப்பிட மாட்டோம். உண்மையிலே அந்த ஊர் பக்கம் சாப்பிட மாட்டாங்கங்க. ஆனால் வந்து பருப்பை வச்சு ஒரு தொட்டுக்க மாதிரி செய்வாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பருப்பை முழுசாக வேக விடாமல் அது ஒரு மாதிரி செய்வாங்க. நானும் அம்மா கிட்ட அதை கேட்டு செய்யணும் அப்படின்னு தான் நினப்பேன். ஆனால் வந்து மறந்துடும். அவசரத்துக்கு நம்ம ஊர் சைடு எப்படி செய்வோமோ இந்த பக்கம் அது மாதிரி பருப்பை கடைஞ்சி விட்ருவோம் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு தவணையும் ஓடிடும். சரி, பருப்பை வந்து இன்றைக்கி வேக வச்சுட்டு கொஞ்சம் வந்து மதியம் லஞ்சுக்கு கொஞ்சமாக வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேங்க. மீதி அப்படியே சாம்பார் தூள் போட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுட்டேன். இட்லிக்கு ஒவ்வொரு நேரம் பார்த்து பார்த்து சாம்பார் வைப்பேன். அப்போல்லாம் கூட அவ்வளோ டேஸ்ட் வராது. இன்றைக்கி வந்து பருப்பு கடையலுக்கு வேக வச்ச பருப்பை அப்படியே கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் வந்து குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் தூளை போட்டு அப்படியே ஒரு கலக்கி சாம்பார்னு வச்சாச்சு. அது உண்மையிலே இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சில நேரத்தில் இந்த மாதிரி கூட நடந்துடும். தேங்க்யூ.